இந்த ஷோலயே எதுக்குமா நல்லா இருந்தது? ஒரு 4 பேர் உட்காந்து பேசுனாங்க தெரியுங்களா? அதுதான் எனக்கு நல்லா இருந்துச்சு. அது இந்த 1/2 அன் ஹவர் அந்த 1/4 மணி நேரம் போட்டாங்க. அதுதான் எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நான் சொல்றேன் அத ப்ரோ. தவிர ஒண்ணுமே இல்ல இந்த ஷோல. சரி அடி சரியா? அங்க வந்து வச்சு அங்க முத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எம்மா எம்மா பட்டிமன்றம் கூப்பிட்டுருக்காங்க. அப்பா முத்து மஞ்சரி என்ன அடிச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறாங்க? அநியாயத்துக்குன்னா என்ன மஞ்சரி அதுதான் நாங்க எவ்வளவு பேசிட்டு இருந்தோம். வன்மம் அதுதான் நாங்க பேசிட்டு எவ்வளவு இருந்தோம். நானும் வன்மம் அபிகோ தான் பேசிட்டு இருந்தோம். இதை நீ போன சீசன் பண்ணியிருந்தா நீ தானே டைட்டில் வின்னர். நான் என்ன மாதிரி அடிங்க? நான் ஓட்டு அப்பா, போட்டிருப்பேனேம்மா. இப்படி பேசாம விட்டியேம்மா. கடைசி வரைக்கும் முத்துக்காக மஞ்சரில யாருமே நிக்கல ப்ரோ போன சீசனுக்கு. அதான் காண்டு சரியா? வேற யாருமே வந்து கொஸ்டின் பண்ணவே இல்லை. இவங்கன்னா ஃபார் மீ மஞ்சரி என்றால் வந்து செம்மையா பேச தெரிஞ்சவங்க. தீபக்கும் நல்லா பேச தெரிஞ்சு. 2 பேருமே வந்து முத்து அடிக்கல. இஃப் தே ஹிட் முத்து செம்மையா இருந்திருக்கும் சீசன். மஞ்சரி பாவம் பிஆர் வைக்காம வந்துட்டாங்க. வந்துதான் ஜெயிச்சிருப்பாங்க. நல்ல பிஆர் பிஆர் வச்சிருந்தா. இல்லங்க. அவங்க பேசியிருக்கணுங்க மஞ்சரி தீபக்னா அகைன்ஸ்ட். ஒரு ஸ்டேஜுக்கு ஏங்க மேல முத்துக்குமரன் தான் டைட்டில் தீபக்கால வின்னர்னு பேசவே they முடியலங்க. started இல்ல supporting him. தீபக்கால அந்த இடத்துல பேசவே முடியலங்க. மஞ்சூரி வாயை பார்த்துன்னு இருக்காருங்க அவர் கம்முன்னு. ஆமா மஞ்சரி அந்த நீங்க அடிக்கிறாங்க. கவனிச்சீங்களா? முத்துவாலே பேச முடியல. முத்துவே அடிக்க தான் பார்த்துட்டு இருந்தான். இப்படி திரும்ப அடி அப்படி திரும்ப அவங்க அடி. ஒரு வாரம் தான் சைலண்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம்லாம் சூப்பரா விளையாடுனாங்க மஞ்சரி. ஐயோ லாஸ்ட் சீசன் பத்தி இன்னைக்கு சீசன் பத்தி பேசலாம். அதான் சொல்றேன். சீசன்ல கூப்பிட்டு பேசுறதுக்கு என்ன வச்சு இருக்கு? நல்லா அடிச்சு அனுப்பிச்சுட்டாங்க. கமருதனை கூப்பிட்டு வச்சு நல்லா அடிச்சு எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க. சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. இன்னும் அப்படியே வந்து கமருதன் கால்ல விழுந்த மாதிரி விழுந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இவன் சாட்டிஸ்ஃபை பாரு வந்து ஆகும். அப்படியே வாட் இட் இஸ். விஐபி கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போயிட்டாங்க. வந்துட்டு அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. அப்படியே ஹாய் ஹாய். மூஞ்சினா மாறி போயிருக்கு. மூஞ்சினா பயங்கர மேக்கப்லாம் வித்தியாசமா இருந்தது. பயங்கரமா இருந்தது இல்லங்க பாரு. சொல்லிருப்பாங்க அங்க She has வந்து lost weight நினைக்கிறேன் இல்ல she has lost lot of weight வெயிட் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அம்மாவோட ஒரு பிக்சர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்களா அதுலயுமே வந்து she was looking very dull சொல்ல முடியாது but she has lost lot of weight மாதிரி இருந்துச்சு. ஐயோ எங்க பாரு அடுத்து ஏதோ வந்து பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல சைன் பண்ணிருக்காங்களாம். ஹீரோயின்றாங்க. மார்வல் போணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபிட்டா அந்த தான் டிஸ்னி தானே டிஸ்னி இல்ல சொன்னேன்ல. ரசிகன் ப்ரோ ஓகே பாரு வந்து பிரின்சஸ் டயானாவாம். பயோபிக் ஆமா எங்க அதுக்கு நான் தான் நேத்து வந்து கேளுங்க அபி பிரின்சஸ் சைன்ட் இன் டிஸ்னின்னு தான் போட்டேன். இவங்க டயானா போட்டு வச்சிருக்காங்க. டிஸ்னி வேற டயானா வேற நம்மளுக்கு புரிய வைங்க. இல்ல யூ ஆர் ரைட் யூ ஆர் ரைட். எனக்கு ஒண்ணே ஒண்ணு புரியவே இல்ல. விஜேஷ் ஏன் கதறாரு ஆக்சுவலா? நீங்க ஷோ அவரு எங்க பாத்தீங்களா? கதறாரு? ஒரே நிமிஷம் ஒருத்தவங்க எங்க கடைசியா கமெண்ட் ரொம்ப அவர் போட்டிருக்காங்க. அவர் எதுக்குடா Do you வரணும்னு வந்திருக்காரு? think bringing red card contestant is unfair? பிரதீப் ஆண்டனி should also get the same. பிரதீப் ஆண்டனி பொறுத்த வரைக்கும் அவர் கூப்பிட்டுருக்காங்க. அந்த கேஸ் வேற ஓகேங்களா? அது வந்து ஒரு 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 ராங் நரேட்டிவ்ஸ்ல வந்து எடுத்த டிசிஷன் ஷோ மேக்கர்ஸ் வேற வழி இல்லாம எடுக்கணும். ஏன்னா அவரு அது வந்து பின்னாடி பிகைண்ட் த சீன் நிறைய இருக்கு. ஏன்னா அவர் பயங்கர எடுத்த ஒரு 2-3 வீக்ஸ்லயே அவருக்கு வந்து பாப்புலாரிட்டி பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு. அது ஷோ ஒரு ஒன் சைடடா போயிட்டு இருந்துச்சு. பிரதீப் ஆண்டனி பேஸ்டாவே போச்சு. அது அதுக்கப்புறமா அப்படிதான் போச்சு வேற வழியே இல்லாம. ஆனா அதுல பல ஃபேக்டர்ஸை வச்சு அவர் எடுத்தாங்க. ஆனா திரும்பி கூப்பிட்டாங்க. அவரு ரெட் கார்டு கொடுத்ததே அன்ஃபேரு. திரும்பி கூப்பிட்டாங்க. ஆனா அவர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு வரல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீசன்ல இந்த கேஸ் வந்து ஒரு ஒரு பிசிக்கல் அபியூஸ் அண்ட் வெர்பல் அபியூஸ். இதுக்கு வந்து கூப்பிட்டு ஒன்று அவங்களுடைய ஃபியூச்சரையும் சேஃப்கார்ட் பண்ணணும். அடுத்து வந்து அதில் விக்டிமுக்கும் ஒரு க்ளோஷர் கொடுக்கணும். ஸோ அதனால தான் எங்களை இன்வைட் பண்ணி இந்த வேலையை ஆனா ரொம்ப பார்த்துருக்காங்க. செயற்கையா இருந்தது. அதான் அது செயற்கையா இருக்கிறது அதுதான் தெரியுது கிளியரா. ஸோ அந்த ஒரு விஷயம்தான். வேற சும்மாலாம் வந்து இதுக்காக கூப்பிட்டாங்க அதுக்காக கூப்பிட்டாங்கன்னா அதெல்லாம் உருட்டிட்டு இருப்பாங்க. பாரு ஷோஸ்க்கெல்லாம் கூட இனிமே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபேஸ்ல தெரிஞ்சது. அதெல்லாம் ஒன்றும் பெருசா ஜஸ்ட் கூப்பிட்ட இதுக்கு வந்திருக்காங்க வந்த மாதிரி தெரிஞ்சது பார்த்தா ஒரு மாதிரி. கமருதீன் வந்து கடந்த கண்டிப்பா விஜய் டிவில இருப்பாங்க. ஏன்னா அது நல்ல ஆப்ஷன். பாரு ஆனா எந்த இடத்துல போனாலும் அவங்களால இருக்கவே முடியாதுங்க. அவங்க பேச்சு சர்வேவர் எதுல போனாலும் அவங்களால மட்டும் சர்வே பண்ண முடியாது.
பட் ஆனா அவங்க vlog வச்சு அவங்களுடைய ஒர்க் வச்சு அவங்க பேஜ் வச்சு சாமர்த்தியமா பழிச்சுப்பாங்க. அவ்வளவுதான் அவங்களோட பட் ஆனா கேரக்டர் அவங்க பொறுத்த வரைக்கும். சொல்லியிருக்காங்க தானே தட் ஃபினாலேக்கு வருவோம்னு எதிர்பார்த்ததுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தானே. நானா எதிர்பார்க்கவே இல்லை பார் வருவாங்கன்னு. அது அப்புறம் என்ன இருக்கு, அப்புறம் ரெக்கார்ட் கொடுத்ததுக்கு என்ன இருக்கு, இது இருக்கு, ஒண்ணுமே இல்லாம போச்சு கடைசியில. இல்ல ஆனா எனக்கு தெரிஞ்சு திவ்யா அவங்கள வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு நீங்க வந்து கூப்பிட்டது அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும் வரமாட்டாங்கன்னு நினைச்சிருப்பீங்க. பட் இல்ல வந்தாதான் சேலரின்னு சொன்னதால வந்திருப்பாங்க. வந்திருப்பான். அதுதான் எனக்கு சரி சொல்ல வேணாமேன்னு பார்த்தேன். எனக்கு ஏங்க அப்படிதான் தோணுச்சு. மேடம் மேடம் ஏங்க அப்படி ஏங்க மேடம் அது அப்படி கிடையாது மேடம். என் இது தலைவர் சாண்ட்ராக்கும் ஒரு இது ஃப்ரீடம் மாதிரி க்ளோஷர் மாதிரி அதுக்கு தான் பண்றாங்க ஆக்சுவலா எனக்கு இல்ல தெரிஞ்சு. இதை வச்சு தேவையில்லாம பின்னாடி பேச தேவையில்ல, எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் மைண்டா கொடுத்து அதுதான் க்ளோஸ் பண்றாங்க. க்ளோஷர். அவ்வளவுதான், அதுதான் நான் எதிர்பார்க்கறேன். அவ்வளவுதான். இப்ப சாண்ட்ரா பத்தி யாரும் பேச வேணாம், பார்வதி பத்தி யாரும் பேச வேணாம், க்ளோஷர் குத்த மாதிரி டிவி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இதை பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. யா மேல இத பாருங்க அபி, மேல ஒன்று பின் பண்ணியிருக்கேன், அதை பாருங்க, கடைசி லைன் பாருங்க அதுல. ஆனா திவ்யா வந்து எல்லாமே அர்ச்சனா மாதிரியே பண்றாங்க. அந்த டிராஃபிக் கிஸ் குடுக்கறது, அங்க நின்னு அர்ச்சனா இதே போஸ்டா பண்ணிருப்பாங்க. ஏங்க இதெல்லாம் அவங்க அந்த பிராக்டிஸ் சீசனை பண்ணிட்டு வந்து இருந்திருக்கான். நீலாம்பரி மாதிரி உட்கார்ந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதே அதே மாதிரி வந்து எப்படி எப்படி எல்லாம் பண்ணா எந்தெந்த டெம்ப்ளேட் போட்டா பீன் நமக்கு பேக்ல தான் ரீச் ஆகும்லாம் உட்காரணும், பீன் பேக் தவிர்த்து வேற எதையும் உட்காரக்கூடாது, கத்தணும், ஏங்க சண்டை போடணும். ரசிகன், என் ஒய்ஃப் லைட்டா வியனா மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலா. யார அந்த ஒரு மாதிரி இந்த கடைசியா கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாவே திவ்யா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு, வியனா மாதிரி தான். ஏன்னா அதுதான் அந்த அந்த ஒரு மாதிரி வாய்ஸ்ல பேசும், இதுவும் வியானா அதே மாதிரி பாரு தான் மாதிரி பண்ணுது. பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வீட்டில் வந்து வியானா மிஸ்ஸிங். ஸோ திவ்யா இல்ல அந்த ரோல் திவ்யாக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு 2 வீக்ஸாவே எல்லாரும் சொல்லி. தெளிவா தெரியுதுங்க, ஓப்பனாவே நான் கிளியரா அதுதான் ஜெயிக்கும்ன்றது உள்ள இருக்கும் போதே அதுக்கு தெரிஞ்சிச்சு, தெரியுது நல்லா பாத்தீங்களா. அந்த டிராபி கிட்ட பேசுனது எப்படி இருந்துச்சு, திவ்யா பேசுனது? 3 பேர் எவ்வளவு கேவலமா இருந்தது. 3 open ஆ பேர் சொல்லப் போனா. பேசுனதுல எனக்கு விக்ரம் பேசுனது நல்லா இருந்துச்சு. விக்ரம் சூப்பரா பேசலாம். விக்ரம் நல்லா இருந்துச்சு. பேசவே இல்லைங்க முதல்ல டாபி கிட்ட. என்ன பேசுனாங்க முதல்ல? பேசுதான் ரிப்பீட்டடா அழகா இருக்க, நீ என் கையில வந்துரு, நான் பத்திரமா பாத்துக்கிறேன், பாத்துக்கிறேன். ப்ரோ அதே நீ ஒண்ணு கனவுல நம்ம கண்ட மாதிரியே வாங்கல, இருக்க. நம்ம ஆர்டர் பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த ஆர்டர் பண்ணது நம்ம கைக்கு வரும்ல, அப்போ நம்ம அதுகிட்ட பேசுவோம்ல, அமேசான் அதனால ஆர்டர் தான். டெலிவரி ஆயிருச்சு. 30 லட்சம் வேஸ்டா போகல. அதான் நான் அதை போஸ்ட் போட்டிருந்தேங்க, இருக்கலே அவங்க வாங்கினதுலே ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. 105 கல்லு. டெலிவரி ஆக்சுவலி வேற எதையுமே வந்து இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கிறது ரசிகன், இன்னொரு விஷயம் நானும் ஃபீல் பண்ணேன், ஒய்ஃபும் ஃபீல் பண்ணாங்க. திவ்யா ஏன் இப்படி பேசுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரீசன் இன்னைக்கு எண்ட்ல நான் பார்த்தேன். அப்படிதான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சொல்ல விரும்பல, நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திவ்யா ஏன் இப்படி நீளமா பேசுதுன்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கு ஒன்று போட்டிருப்பாங்க எபிசோட்ல, பாத்தீங்களா? எது எபிசோட்ல போட்டு? இல்லங்க, இன்னைக்கு ஃபைனல் இதுல போட்டாங்க, திவ்யா ஏன் இப்படி பேசுது, எவ்வளவு நீளமான்றது. புரிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? திவ்யா பேசும்போது விஜய் சேதுபதி காதை நோண்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. அவரு வின்னிங் ஸ்பீச் பேசும்போது லைட்டா அப்படி காதை அப்படி பண்ண ஆரம்பிப்பாரு. அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அந்த பொண்ணு பேசுறது. நான் நல்லா நோட் பண்ணேன். அவர் உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு சரியா அவட்ட. நீ பேசிக்கிட்டே இருக்க, ரொம்ப பயங்கரமா பேசுற, எனக்கு ஏதாவது பேசணும்னா கூப்பிடுறேன் வந்து பேச சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா சார் வந்துடுறேன் சார் அப்படின்றாங்க. எம்மா கிண்டல் பண்றாருமா, புரிஞ்சுக்கோமா. ஏவில பேசுறதையும் அவர் கையை காட்டி நீளமா இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதே அதுக்கு ஏவில போட்டு வச்சிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு டைட்டில் கொடுக்குறாங்க. இல்ல அவங்க அப்பா சொன்னாங்கல்ல, என் பொண்ணு ரொம்ப பேசவே மாட்டா சார். அவளுக்கு வீட்டுக்குள்ள கோவமே படல. இது வெள்ளிக்கிழமை திவ்யா, வெள்ளிக்கிழமை திவ்யா இல்ல விஜய் கேட்டாருமா, எது வீட்டுக்குள்ள இருந்து கோவப்படலையா, அப்போ உங்க வீட்டுல அவங்க தூக்கி போட்டு மிதிப்பா போலையா அப்படின்ட்டாரு. இல்ல அப்பதான் ஆயா வந்து எலிமினேட் பண்ணும்போது ஃபேஸ் ரியாக்ஷன் பாத்தீங்களா, ஒரு ரிலீஃப் தெரிஞ்சுச்சு. அப்ப நம்ம தாண்டா அப்படின்னு கூடவே இருந்துட்டு சுத்திட்டு எலிமினேட் ஆகும்போது அப்படியே ஒரு ரிலீஃப் தெரியுதே அப்படின்னு போஸ்ட் போட்டாச்சு இல்லைங்க, அவங்கதான் அப்பதான் வெளியில தான் போயிருக்காங்க ஆயா. ஏன்னா she knows her AV was not that good. அந்த அந்த அறிவாத இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டிட்டில் படம்லாம் ஏவில போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அவி அதை சொல்லிதான் கூட்டு வந்திருக்காங்க போல. ரசிகன் ட்ரெஸ்ஸை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். ரசிகன் அரோரா ட்ரெஸ் மட்டும் அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். அரோரா தான் வெளியே போறான்றது கிளீனா அதுலயே தெரியுது. விக்ரம் சூப்பரா பேசினாரு. அதே மாதிரி சபரியோட ஸ்பீச் தான் வந்து டைட்டில் ஒன்று ஸ்பீச் மாதிரி இருந்துச்சு.
அது என்ன ஹோஸ்டே வந்து ஒரு பெருமையா சொன்னது வந்து சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அது பிடிச்சிச்சு. பரவாயில்ல ஒரு டைட்டிலுக்கு அவார்டு அந்த டிராஃபிக் கிடைக்காட்டியும் அந்த ஸ்பீச்சே போதும் யார் அங்க உண்மையான டைட்டில்னு சொல்லிட்டு டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு. ரசிகன் அந்த பட்டிமன்றம் நடக்கும்போது வாட்டர் மேனுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா? அதனால சொன்னா பாத்தீங்களா ஒரு பதிலு. ஆரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நடுப்பாங்க. ஏன் வேணுட்டே சொல்றாங்க அவரு. துஷார் பண்ண காமெடி. துஷார்லாம் வந்து அல்டிமேட் சர்காஸ்டிக் அதெல்லாம். ரசிகன் ப்ரோ அந்த கமருதன் தான் சார் நல்லவன். எது சபரியோடது இல்ல கமருதன் நல்லா சொன்னோடனே கேமரா தூக்கி முத்துக்கு ஜூம் வச்சிருக்கணும். மஞ்சரிக்கு வச்சுட்டாங்க. வாயில ஏதோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மஞ்சரிக்கலாம். அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நார்மலா ட்ரீட் பண்றாங்கன்னு. ஆனா ஒரு பட்டிமன்றம் வச்சு இதுக்குன்னே ப்ரூவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்பாடா இதுலயாச்சும் கொஞ்சம் சொன்னாங்களே சுருக்க அப்படின்னு இருந்துச்சு. இல்ல அது பாரு வந்ததுக்கு அப்புறம் சேர்த்து வச்சு பண்ணிருந்தேன் இன்னும் நல்லா இருந்துருவோம். சரி அதுக்கு தான் கடைசியா வந்திருக்காங்க சரியா. லிட்டரலி ஷூட் முடிய போது வந்திருப்பாங்க நினைக்கிறேன். வந்தோடனே நேராக கூப்பிட்டு உட்காராச்சு. ஓகேம்மா முடிச்சிட்டியா சாரி கேட்டியா சரி ஓரமா போய் உட்காரு. ஓகேங்க வாங்க கை தூக்குவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருவாங்க. அவ்வளோதான். சாரி கேட்டது எனக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபா இருந்துச்சு. சாரி கேட்டாங்களா சாண்ட்ராவோட அவங்க? பாரு ஆமா ஜெனினும் சாரி ஆமா பாரு கேட்டாங்க. கேட்டாங்க. சாண்ட்ராட்ட கமருதனும் கேட்டாங்களா? வெரி பாக்காத சாரி மாதிரி சாண்ட்ரா. போயிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. உண்மையாலுமே வந்து அது கிளாப் எனக்கு பரவாயில்ல. கடுப்பா இருந்தது ரசிகன் ப்ரோ. ஆனா இந்த பட்டிமன்றம் வாட் வாஸ் இட் ஆல் அபவுட்? கம்ரு அண்ட் பாரு அந்த இன்சிடென்ட் மேல நடந்ததா? வாஸ் இட் ஆன் a specific topic? தே ஆர் லைக் நல்லவங்களா கேமர்ஸா யார் இந்த பிக் பாஸுக்கு தேவை அந்த மாதிரி. ஓகே நல்லவர்கள் ஓகே மீன்ஸ் பீப்புள் ஹூ ஆர் ஜஸ்ட் வெரி குட் அட் ஹார்ட். ஏதாச்சும் என்ன ஓகே ஆச்சுன்னா அந்த மாதிரி. இன்னொன்று அதெல்லாம் கேமர்ஸ் ஹூ ப்ளே த கேம். ஓகே ஓகே ஓகே. ஆனால் மிக்சர்ஸ் எனக்கு நல்லா அதில் சவரி அடித்த மாதிரி இருந்துச்சு. அதில் சம் ஆஃப் திங்ஸ் தட் மஞ்சரி சொன்னது. மஞ்சரி என்னங்க பொலிச்சு பொலிச்சு சீசன்ல அடிக்கிறாங்க நடந்த சபரியை போட்டு. இன்சிடென்ட்ஸ் வச்சு they have எங்க spoken மஞ்சரி அது நாட் இன்சிடென்ட்ஸ் தே ஆர் ஜஸ்ட் டாக்கிங் இன் ஜென்ரல் தான். in general. பட் ஓகே ஓகே. ஸ்லை கமெண்ட்ஸ் லிட்டரலி மஞ்சரி வாஸ் பேஷிங் முத்து ஹிம்செல்ஃப். முத்துவே அடிச்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் முத்து பொங்குன்னு பொங்கிட்டு இருந்தாங்க. முத்து ஓகே சரியாடி ஓகே. அதுல முத்து கடி கம்புடுதன் கடி சபரி கடி. ஓகே. ஆக்சுவலி அந்த இன்டைரக்டா அடிச்சது வந்து ராஜுக்கே அடிதான். ஆக்சுவலி பக்கத்துல உட்காந்த ராஜுக்கே அடிதான் அது. ராஜு வந்து கேமர் சைடுல உட்கார வச்சிருக்காங்க. நான் பாக்குறேன். யோ நீ என்ன கேம் ஆடுனீங்க வா. அதான் எனக்கு புரியல. அவர் எதுக்கு அங்க உட்கார வச்சாங்கன்னு. ஒண்ணுமே ராஜெல்லாம் பண்ணல. கேம் அவன் ஜாலியா சுத்திக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டே ஜெயிச்சுட்டு போயிட்டான் அவன். ஒரு இல்ல நிமிஷம். இல்ல ரசிகன் ராஜு ஒண்ணு சொல்லுவான் பாத்தீங்களா சூப்பரா. இந்த கீழே விழும் போது பாத்துட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல கீழே விழுந்துட்டாங்க. நான் போய் தூக்கணும் நான் நல்ல இதெல்லாம் வேண்டாம் ரொம்ப அப்படின்னு அநியாயம்பா. சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ரசிகன் எனக்கு அது இதுதான் நம்ம பார்த்தா பேசிட்டு சரியா இருந்தோம் இங்க. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அஜய் நம்ம யாரா பேசும்போது தான் இப்படி சொல்ற தோணுச்சு. எங்க போற நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி சபரி கேமர்னா உண்மையில தானே ஏறி போய் பிடிச்சு தள்ளி தூக்குனாங்க. விட்டு அது தள்ளி மாதிரிலாம் விட்டு போய் தூக்கவே இல்ல. இல்ல சபரியோட வின் எதுனா சாண்ட்ரா வந்து நடிக்கிறியா அப்படிலாம் வந்து ஓப்பனாவே கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆமா ஏன் ஹோஸ்டே அதுதான். நடிக்கிறீங்களான்னு கேட்கும்போது அவங்க வாயால சாண்ட்ராவாகட்டும் ஹோஸ்ட் வாயால நல்லவன் சொல்ல வந்தது. உண்மையாலுமே அவர் அங்க வின்னு தான். அதுதான் அவருக்கு அது பெரிய வின். அதுதான் பார்க்கணும். எங்க ஐ ஏன்னா ஆக்சுவலி அந்த ரெஸ்பெக்ட் டிராஃபி போத் வாங்கினதுக்கு சபரி அண்ட் அப்புறம் ஒரு விக்கல்ஸ் இன் எம்டினஸ் தட் பிளேஸ். இருந்துச்சு ஓகே பாத்தீங்களா? அதுதான் அங்க வின்னு. எனக்கு வந்து ஐ ரெஸ்பெக்ட் போத் விக்கல்ஸ் அண்ட் சபரி ஆன் தட் இன்சிடென்ட். ஏன்னா வந்து வந்தவன் பூரா மேனிபுலேட் பண்ண பார்த்துட்டாங்க. கனி வாஸ் ஸ்பெண்டிங் அவர்ஸ் அட் மேனிபுலேட்டிங். இல்ல ட்ராமா நம்பாத உன்னை ஏமாத்துறாங்க ஊன்னு இன்னமும் சொன்னாங்க. எல்லாத்துலயும் புத்திசாலியா இருப்பியடா. இதுல மட்டும் எப்படிடா நீ கண்டுபிடிக்காம இருந்த? நீ ஓவரா புத்திசாலியா இருப்பிய. எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவிய. இருந்துச்சு. இதுல மட்டும் நீ எப்படி கோட்டை விட்ட அப்படிலாம் சொன்னாங்க. அவன் சும்மா அங்கேயே இருக்க மாட்டான். அந்த இடத்துல இருக்க மாட்டான். அவங்க சொன்ன உடனே தேவையில்லை ஹெல்ப். விக்கல்ஸ் என் கையில பார்த்தேன். நான் தூக்கிட்டு போனேன். எனக்கு தெரியும் என்ன ஆச்சுன்ட்டு. டிவில என்ன காட்டியிருக்கான் என்ன பண்றாலும் எனக்கு தேவையில்லை. நான் பார்த்தேன். அவதான் சொல்றாங்க கை நடுங்குது. கையில அவனால. எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்களே சபரி. ஒண்ணுமே இல்ல இதாவது கை சில்லுன்னு ஆகுதுன்னு சொல்லிட்டு தானே தூக்கிட்டு போறாங்க. அது மாதிரி அந்த சமயத்துல கை சில்லுலாம் எப்படி அவங்க டிராமால கொண்டு வராங்கன்னு தெரியல. அதுதான் எனக்கு புரியல. சொல்ல கையில ஒண்ணுமே தெரியுமா? இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தானே அவங்க தூக்கிட்டு சாம் போறாங்க. நாளைக்கு ஸ்பேஸ் இருக்குதானே? நாளைக்கு ஒரு நாள் இருக்கும். நாளைக்கு என்ன? நாளைக்கு நிறைய கேள்வி கேட்கறேன்னு இருக்காங்க. என்ன பண்ண போற?
ஆமா ப்ரோ, நிறைய கேள்வி இருக்கு. என்ன கேள்வி? இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சு பார்ட்டி மாதிரி அங்க போகும் இல்லையா பார்ட்டி பிக் பாஸ் கேட்கலாம். ஹவுஸ்ல? ஆமா. அந்த ஸ்கூப் விக்னேஷ் பார்ட்டி ஸ்கூப் ஐயா வேணாங்க ஐயா, விடுங்க ஐயா. போன சீசன்ல நடந்தெல்லாம் தெரிஞ்சா போனோம்னா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நம்ம பேசுறது டாபிக் நம்ம வேற மத்த டாபிக் பேசுவோம். வாங்க, ஸ்பேஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கும். விஜய் பத்தி அது மாதிரி பேசுவீங்களா? சினிமா பத்தி? அதெல்லாம் கண்ட கருத்து என்ன கிடைக்குதோ பேச வேண்டியதான். ஐயோ ஏங்க நீங்க இல்ல இதுக்கு இல்ல அது மாதிரி ஸ்பேஸ் இருக்குமான்னு கேக்குறேன். இது பிக் பாஸ் அதுக்கெல்லாம் இறங்கணும்னா அவ்வளவுதான், அது வேற மாதிரி அது bro. ரொம்ப அதுக்கு வேற ஸ்பேஸே இருக்குது. ரெகுலரா நடத்துறவங்களே இருக்காங்க. ஹேண்ட் ரைஸ் இருக்கு, Okay. ரெக்வெஸ்ட் இருக்கு, ஒரு நிமிஷம் லதா பேசிருங்க, நம்ம அப்படியே ஆ, பேசிக்கலாம். நீங்க நான் ரெக்வெஸ்ட்ல போட்டுருங்க என்ன. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. ஷோல வந்து ஷோலயே டிபேட் நடந்ததா இல்ல டிபேட் தனியா நடந்ததுங்களா? பினாலே இதுலயே நடந்ததா? இல்ல, பினாலே ஷூட்ல நடந்திருக்கு, நேத்து நடந்திருக்கு டிபேட். ஓ, அதான அது ஃபுல்லா 6 அதுவும் இன்னைக்கு தான் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிதானங்க? ஆமா இல்ல ஆமா. தனி எபிசோடா? இல்ல இல்ல, இன்னைக்குதான். இல்ல ஓகே ஓகே. நான் எது இல்ல பாக்கலையா, எபிசோட் பாக்கல, பார்க்க இஷ்டம் இல்ல, அதனால பாக்கல. ஆக்சுவலா என்ன எப்படி ட்ரை இருந்ததுங்க எபிசோடு? அந்த டிபேட்டை வச்சு என்ன ட்ரை பண்ணாங்கன்னு தெரியல, என்ன சொல்ல வராங்க இங்க ஆனா வந்து. வியானா அப்பவும் பாருக்கு தான் சப்போர்ட் பண்ண மாதிரி கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் நானு. அது ஆமா, பாமா இருந்துச்சு பாரு. வாமா இருந்தது, அவங்கதான் பியூர் கேமர் அப்படி இப்படின்னு. உடனே விஜய் டிவிக்கு தான் பாரு தேவை, பாருக்கு விஜய் டிவி தேவையில்லை. பாருவை பொறுத்த வரைக்கும் அவங்க கேமர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அவங்களுக்கு அந்த அந்த அது ஒரு எத்திக்ஸ மீறி அவங்க விளையாடுனாங்க, அதுதான் மெயின். அந்த கேமை எப்படி விளையாடணும்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, ஒரு லிமிட் இருக்குல்ல. ஆமா, அதுதான். இல்ல பாக்குற இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, பின்னாலே மாதிரியே இல்லையா. சரி என்னத்த போய் நாளைக்கு மெதுவா உட்காந்து பாத்துக்கலாம் போன்னு விட்டாச்சு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 24 பேரும் அவங்க சொன்னது எதுவுமே செய்யல. அவங்க வெளியில இருந்து பார்த்துட்டு வந்துட்டு நான் இப்படி பண்ண போறேன் அப்படி பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனவங்க ஒன்னும் செய்யல, ஒன்னும் கிளிக்கல. எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட் வந்து சுயநலவாதிகளா தான் இருந்திருக்காங்க. அவங்க எப்படி சர்வை இந்த வாரம் எப்படி கடக்கிறது, அடுத்த வாரம் நம்ம எப்படி என்ன பண்ண, அப்படிதான் இருந்துச்சு. இல்ல ஷோவை இன்ட்ரெஸ்ட் ஆக்கறதுக்கு உண்டான எந்த இதுவுமே இல்ல. ஏன்னா வந்து ஒரு கேமை வச்சா ஒன்னா கனி பேசி குழப்பி விட்டுருவாங்க. அந்த என்டர்டைன்மெண்ட் சுவாரஸ்யம் அந்த வேல்யூவே ஜீரோ இந்த சீசன். அதுதான் பிக் பாஸே எடுத்து கொடுத்தாலும் அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி கூட இல்லாத மாதிரி இருந்தது. அது ஒண்ணு மெயினா வந்து இந்த அன்பு கேங்கனாலேயே சீசன் வந்து ஒண்ணுமில்லாம போச்சுன்னு நினைக்கிறேன். கேம வந்து இது பண்ணி அவங்க டெய்லி அவங்க நீட்டா குளிச்சு பிரசன்டபிளா இருக்கணும்ன்றதே இந்த சீசன்ல பிக் பாஸ் கூப்பிட்டு சொன்னதை விட அது எப்ப தெரியுங்களா, வைல்டு கார்டு வந்ததுக்கு அப்புறங்க. அந்த 4 வாரம் அது 3 வாரம் கழிச்சுதான் வைல்டு கார்டு வந்து அவங்க குளிச்சு சீக்கிரம் ரெடி ஆகிறத பார்த்துதான் மத்தவங்க எல்லாம் ரெடி ஆக ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் கனியெல்லாம் 3 வாரம் எப்படி சுத்திட்டு இருந்தாங்க, பிக் பாஸே கூப்பிட்டு சொன்னாரு. பிபிஏ கூப்பிட்டு சொன்னாரு. பிபிஏ கன்ஃபெஷன் ரூம் தலைய கூப்பிட்டு சொல்லுவாரு, கொஞ்சம் பிரசன்ட் நிறைய பேர் பாக்குறாங்க. அது வரைக்கும் இந்த 3 வாரம் பாத்தீங்கன்னா பேசிக் அது கூட பண்ணல அவங்க ஷோக்காக. அதான் 3 வாரம் பாத்தீங்கன்னா யாருமே ஒழுங்கா இதாவே இருக்க மாட்டாங்க, அப்படியே எந்திரிச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க. வைல்டு கார்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கே நிறைய பேருக்கு மாற ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் கனியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரிதான் இருப்பாங்க, என்னடா இப்படி இருக்காங்கங்கிற மாதிரி. ஒரு 24 மணி நேரம் நடக்கிற ஷோல இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அவங்க ஆதிரை எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. அதனால ஒரு ஷோ இதே இல்லாம போச்சு. சரி இவங்கதான் வின்னர்னு தெரிஞ்சு போச்சு, இதுல போய் என்னத்த போய் பார்த்து என்ன பண்ண போ. அது இப்ப மஞ்சரி இதெல்லாம் வந்ததுனால இதெல்லாம் டிபேட் நடந்துச்சா அப்படின்னு கேட்டுக்கலாம் தான், வேற ஒண்ணும். எப்படிங்க டிராபிக் கொடுத்த மூமெண்ட் எப்படி இருந்தது? ஹாய் ப்ரோ. ஹாய் கேக்குது ரிஸ்வானா, சொல்லுங்க. இது லாஸ்ட் சீசனை விட இந்த சீசனுக்கு நிறைய ஃபேவர் பண்ண மாதிரியே இருக்குது. புரியல. ஏன்னா லாஸ்ட் சீசன்ல வந்து ஃபைனல் லிஸ்டோட அமௌண்ட்ல இருந்து டிக்கெட் ஃபினாலிக்கு கொடுத்தாங்க. அப்புறம்
இதுல இவங்களுக்கு கார் பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஃபுல் அமௌண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் சீசன் ஃபார் விஜேஸ் இல்ல, ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா தான் போச்சு அது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்து ஸ்பான்சர்ஸ் அவ்வளவா கிடையாது. இந்த சீசன்ஸ்ல ஓரளவுக்கு ஸ்பான்சர்ஸ் வந்திருக்காங்க. ஓ ஓகே. மாருதி சுசுகிலாம் ஸ்பான்சர் இருந்துச்சு, அதனால தான் போன சீசன் மாருதி சுசுகிலாம் கிடையாது. அது சம்திங் வேற ஏதோ இருந்தாங்க. பட் இந்த தடவை எந்த ஸ்பான்சருமே கிடையாது போன சீசன்ல. சின்ன சின்ன ஸ்பான்சர் தான். டிராஃபிக் கூட இந்த வாட்டி பயங்கரமா இருக்குது. லாஸ்ட் டைம் பாக்குறதுக்கே நல்லாவே இல்ல. இந்த வாட்டி நல்லாதான் இருக்கு. எனக்கு தெரியல, அது ஏதோ அந்த அந்த வான்கோழி கழுத்து மாதிரி இருக்கு அது பாக்கிறதுக்கு. அது 9 மாதிரியே தெரியல. ஓகே. ஆனா இந்த டைம் வந்து எல்லாத்துக்கும் அவார்ட் கொடுத்து எல்லாரும் இந்த டைட்டிலுக்கு பார்த்தா அப்ப எல்லாருமே டிசர்விங் தான் சொல்லி ஒரு அவார்ட் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பரவாயில்ல, எல்லாருமே ஒரு அவார்ட் வாங்கின மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆமா, அதாவது என்னன்னா பார்ஷியாலிட்டி பார்க்கல, எல்லாரும் ஒண்ணுதான். இந்த கேம் வந்து இது வந்து பாசிட்டிவா ஒரு நோட்ல முடிக்கணும் அப்படின்றதுக்காகவே பிளான் பண்ணி இந்த ஃபினாலே வச்ச மாதிரி இருக்கு. அதனாலதான் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்கிரிப்டடாவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு. இல்ல, எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த டைட்டில் வின்னருக்கு இப்ப எல்லாருமே ஒரு அவார்ட் வாங்கணும் அதுக்கு பதிலா, அப்படி தோணுச்சு. இதுக்கு முன்னாடி சீசன் எல்லாம் கொடுத்திருக்காங்களா? நிறைய அவார்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்களா எல்லாத்துக்கும்? கொடுத்துருக்காங்க, செலக்டிவா கொடுத்துருப்பாங்க. அதுல என்னென்ன அவார்டு, கேம் சேஞ்சர் அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணி அனௌன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த சீசன்ல அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் மொத்தமா கொடுத்துருக்காங்க. அது இருந்தது, டைட்டில் இருந்துச்சு அந்த அவார்ட்ல, ஆனா யாருக்கும் சொல்லல, சொல்லாம அப்படி அப்படியே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. வேற எங்களுக்கு எல்லாம் கூட சொல்லணுமான்ற மாதிரி இருந்திருக்கும்யா. புரியுதா உனக்கு? இவங்க பண்ண லட்சணத்துக்கு போதும் மாதிரி இருப்பாங்க. டைம் ஆச்சு கிளம்புங்க, நான் கிளம்பணும். இல்ல, இந்த கமருதீனுக்குலாம் கிளாப்ஸ் வந்தது பாத்தீங்களா? அதெல்லாம் ஏங்க ஒரு எப்படிங்க வந்து என்னதான் செட் ஆடியன்ஸா இருந்தாலுமே ஒரு இது வேண்டாமா? ஆடியன்ஸ் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் மாறிட்டு இருந்தாங்க. அது மோஸ்ட்லி இல்ல, ஃபேமிலிஸ், முக்காவாசி லேடிஸ் இருந்த மாதிரி இருந்தது, லேடிஸே தட்டுற மாதிரி இருந்தது. எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாரு என்ட்ரானாங்கல்ல, அதுல இருந்து தான் நீங்க ஷோ ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிறது பர்சன்ஸ் வரையும் நேத்தே எடுத்தாங்க. பாரு என்ட்ரானதுல இருந்து தான் நீங்க ஷோ ஸ்டார்ட் ஆச்சு. அவருக்கு ஆக்சுவலா 1 ஹவர்ல முடிக்கணும்ன்றதுனால தான் சில முடிச்சாங்க. மற்ற பர்சன் பாரு என்ட்ரானுக்கு முன்னாடி டான்ஸ் எல்லாமே வந்து நேத்தே எடுத்து முடிச்சிட்டாங்க. அவங்க இது பண்ணிட்டு அது எல்லாமே நேத்தே எடுத்து முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு பாரு என்ட்ரானதுல இருந்து தான் ஷோ ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆடியன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு இன்னொன்னு சாம், இப்பயும் அந்த விஜேஸ் வந்து ஒயிட் வாஷ் தான் பண்றாரு கமருதீனை. பாத்தீங்களா அவர் பண்றதெல்லாம்? எனக்கு அப்பட்டமா தெரியுதுங்க. இது ஒயிட் வாஷன் இல்ல, ஒயிட் வாஷன் இல்ல, அதான் சொல்றேன். டோட்டலா இதுல இருக்க வெளியில இருக்க அவங்க ஷோலயே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சத எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி. இல்ல, அவர் என்ன சொல்ல விரும்புறாரு ஆக்சுவலா, நீ எதுவுமே தப்பு பண்ணல, பார்வதி சொல்லிதான் நீங்க தப்பே பண்ண, பார்வதி சொல்லிதான் நீ அசிங்கமா பேசின அப்படின்ற மாதிரி தான் ஒயிட் வாஷ் பண்றாரு. அதை சொல்லிதான் நீ எட்டி வச்ச, அப்படிதான் அவர் சொல்ல வர்றாரு எனக்கு தெரிஞ்சு. அப்ப அதுக்கு முன்னாடி அவன் பார்வதி கிட்ட பண்ணது, மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணது, செகண்ட் வீக்ல இருந்து அவன் அதான் பண்ணிட்டு இருக்கான். இது அதுதான் நான் இப்பயும் அதான் சொல்றேன். ஓப்பனா நான் சொல்லணும்னா, நான் இன்னைக்கு ஷோ பார்க்கும் போது எனக்கு அப்படிதான் தெரிஞ்சுது அவர் பண்ணது, விஜிஎஸ் பண்ணது. அது ஜென்ஸ்னா ஒரு மாதிரி பண்றாரு, லேடிஸ்னா ஒரு மாதிரி பண்றாரான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரியே நான் நினைச்சுக்கிறேன். அதுல வந்து சிறப்பு சலுகை வந்து அரோராக்கு மட்டும்தான். அவர் திவ்யா கிட்டயும் இப்படிதான் நம்புகிறாரு, பார்வதி கிட்டயும் அவர் இப்படிதான் நம்புகிறாரு. நான் திவ்யா வந்து டைட்டில் வின்னர் ஆகிறது தகுதி இல்லதான், நான் அதெல்லாம் விட்டுப்பேன். ஆனா இவரு பாத்தீங்கன்னா இப்படிதான் இவர் பண்றாரு. நல்லா கம்பெனின்னும் போது ஒரு சப்போர்ட் எக்ஸ்ட்ரா வருது. இல்ல கானா வினத்தை கூட அவர் போட்டு வச்சிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கமருதீன் மட்டும் ஒரு பாசம் தனியா வருதா என்னன்னு தெரியல. அது மேபி உங்க ஒப்பீனியனா இருக்கலாம், எனக்கு தெரியல. சரி, பிரகாஷ் பேச. ஏன் அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து அவரோட இளமை காலத்துல கமருதீன் மாதிரி தான் இருந்திருக்காரு. நம்மள மாதிரி ஒரு பையன்றதுனால அதெல்லாம் வேண்டாம் பாரதி, சாரி, அதெல்லாம் வேண்டாம்.
நிறைய அது ஏன்னா நம்மளுக்கு எனக்கு தெரியாது. எடுத்துக்கவே முடியல சாம். சீரியஸா ஒரு பிள்ளைய தள்ளி விட்டுட்டு தப்பான வார்த்தையெல்லாம் பேசின, ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டீங்க. அப்ப எனக்கு தெரியல நெக்ஸ்ட் சீசன்ல யாராவது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணா ரெட் கார்டு கொடுப்பாங்கன்ற பயமே வராது. ஓகேங்களா? திருப்பி கூப்பிட்டுருவாங்க, திருப்பி நம்மளுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணாம இப்படி ரெட் கார்டே குடுக்காட்டி கூட பார்வதி மேலயும் கமருதி மேலயும் பொதுமக்கள் மத்தியில ஒரு கோபம் இருந்துச்சு. அது அப்படியே சஸ்டெயின் ஆயிருக்கும். வெளியில வந்த பிறகு அதுக்கான ஒரு ட்ரோல்லையோ இல்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். இவங்க ரெட் கார்டு குடுத்து அத ஒயிட் வாஷ் பண்ணி அத மாத்தி ஒண்ணுமே பண்ணாம ஒரு மூலையில அழுதுட்டு இருந்த பிள்ளைய கூட்டு வந்து நடுவுல நிப்பாட்டி ட்ரோல் மெட்டீரியலா மாத்தி விக்டிம வந்து எல்லாரும் ட்ரோல் பண்ற மாதிரி இந்த ஷோவை கொண்டு போய் நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கல. இப்ப நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க. தப்பு பண்ணவனுக்கு பூரா நல்லவன் பட்டம் கொடுத்துட்டீங்க. பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? நடிப்பு அரக்கின்ற பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களை நம்பி ஒரு ஷோக்குள்ள வந்து அது ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்ற நம்பியில வந்தவங்களுக்கு இப்படி ஒரு அவார்டு கொடுத்துருக்கீங்க. சூப்பர் விஜய் சேதுபதி. சாரி ஸ்பேஸ்ல இல்ல இல்ல இது அவர் என்னோட அவர் கருத்து. மேல ஏகப்பட்ட ஃபிளா இருக்கு விஜேஸ் மேல. தட் இஸ் அக்செப்டபிள். ஓகேவா? நம்ம உங்க கோவம் நியாயமானதுதான். எனக்கு நெக்ஸ்ட் அவரு சீசன்ல எப்படி யார் பயப்படுவா? எனக்கு அதுதான் கேள்வி. எல்லாமே இன்னைக்கு வந்து அவருக்கு தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து டைட்டில் வின்னருக்கோ இல்ல கண்டஸ்டன்ஸுக்கோ ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறது தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜேஸ்க்கு தான் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து அவர் அடுத்த சீசனும் அப்படிதான் ஹோஸ்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு ஷோவே எபிசோடே. ஓகேங்களா? அப்படிதான் எனக்கும் பட்டுச்சு. அவருக்கு அதான் வந்தோடனே கேட்டேன் ஏசியன் பெயிண்ட்ஸ் ஸ்பான்சர் இருக்காங்களான்ட்டு. எத்தனை டன் பெயிண்ட ஊத்துனாங்கன்னு தெரியல. நான் காலையில கேட்டு ஒரு ஸ்பேஸ்ல நீங்க சொன்னீங்க. வேற எனக்கு வழி இல்ல. சீரியஸாவே அடுத்த சீசன்ல எல்லாம் அவங்க ரவுடி அனுப்பிடுங்க உள்ள. ரவுடி அனுப்பிடுங்க. அவங்களுக்கு அந்த ஓகேங்களா? பிராண்டை காப்பாற்றணும். பிராண்ட் வந்து சர்வை பண்ணணும். ஸ்பான்சர்ஸ் முக்கியம் வரணும். ஸோ அதுக்காகவே தான் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே இல்ல நிமிஷம் ரசின் சாம், கோவப்பட ஆக்சுவலா அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னது வந்து ஐ ஃபீல் தட் இஸ் வெரி வேலிட். ஏன்னா இந்த முறை நீங்க ரெட் கார்டு கொடுத்தீங்க, அவங்க வெளியே போயிட்டாங்க, திரும்ப வந்து நீங்க ஒயிட் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா this has set an example to the contestant. This will be an example to the contestants next time. அப்ப நம்ம வரலாம், இப்படி ஒயிட் வாஷ் பண்ணலாம், நமக்கு ரெட் கார்டு கொடுத்தாலும் அதுக்கப்புறம் we will ஜனங்க வந்து நம்மளை கொண்டாடுவாங்கன்னு தான் நினைப்பாங்க. ஈவன் இஃப் யூ அபியூஸ் சம்மன் வில் பி செலிப்ரேட்டட்ன்ற நிலைமைக்கு தான் இந்த ஷோ அண்ட் ஷோக்கு வெளியே அபியூசஸ் பண்ண வேலையும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. ஐ டோட்டலி அக்ரி வித் தட் பாயிண்ட். ஏன் அவன் வந்து ஸ்டேஜ்ல அவ்ளோ தைரியமா சொல்றான். என்ன வந்து நெறைய வீட்ல வந்து அவங்க புள்ளையா பாக்குறாங்க. எனக்கு அது எப்படி அந்த தைரியம் வருது அவனுக்கு அத சொல்ல. அந்த ஆடியன்ஸ் கிளாப்லாம் வந்து அன்னாயிங். கொஞ்சம் ஏன்னா யோசிச்சு மத்த எந்த பாருங்களேன். ஹவுஸ்மேட்ஸும் கிளாப் பண்ணல. பார்வதியாச்சும் ஸ்டேஜ்ல சாண்ட்ரான்னு கூப்பிட்டு சாரி கேக்குறாங்க. இவ கால்ல விழுந்தா இது சாண்ட்ரா வந்து அத வந்து அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த சாண்ட்ராவை எவ்ளோ ட்ரோல் பண்ணாங்க. இப்ப ஸ்டேஜுக்கு வந்தான்ல, சாரி கேட்டானா? எதுவுமே கேட்கல. அப்படியே பெரிய என்னமோ சாதிச்ச ஒரு இதுல போயிட்டு இருக்கான். உள்ள போய் உட்கார்றதுக்கு. அப்பா! இது எப்படி அதுல வந்து நெறைய முன்னாடி குட்டி குட்டி பசங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன என்ன சொல்றதுன்னு தெரியல. எது லைக் பண்றது, எது லைக் பண்ணக்கூடாது, யார் நல்ல பெர்சன், கெட்ட பெர்சன் கூட தெரியாத ஒரு பசங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு அவ்ளோ கேர்ல்ஸ் ஃபேன். உங்கள எல்லாம் உட்கார வச்சு அப்யூசிவான வேர்டிங்ஸ்ல பேசினா எனக்கு வேணாம். எனக்கு கோவம் வருது. அப்படி பேசினா தெரியும். எட்டி உதைச்சா தெரியும் உங்களுக்குலாம். பாரதி கொஞ்சம் வேர்ட்ஸ் இது பண்ணி பேசுங்க. தெரியும்ல நம்ம ஸ்பேஸ்ல எப்படி பேசணும் ஐ அம் தெரியும். சாரி. ஓகே. கோவம் வருது. இல்ல சீரியஸா உங்க விக்னேஷ் கோவம் எனக்கு. புரியுது. இல்ல உங்க கோவம் புரியுது. பட் நம்ம ஸ்பேஸ்ல எப்படி பேசணும் உங்களுக்கே தெரியும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி வேர்ட்ஸ் மட்டும் இது பண்ணி பேசுங்க. சாரி. நான் உங்களை பேச வேணாம்னு சொல்லல. பட் வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசணும்னு தான் சொல்றேன். எனக்கு நார்மலைஸ் பண்ணிட்டாங்களே எல்லாத்தையுமே. அப்புறம் விக்டிம வந்து ட்ரோல் பண்றதுக்கா எடுத்து கொடுத்துட்டாங்களே. அப்ப நேத்து அபி சொன்னாங்க. இங்க இருக்காங்களே அபி நாண்டின்னு சொல்லிட்டு செம்மையா பேசுனாங்க. மார்னிங் ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பேஸ்ல வந்து தேங்க்யூ அபி. நான் வந்து காலையில கேட்டிருந்தேன் இந்த குட் மார்னிங் தேங்க் ஸ்பேஸ்ல யூ. நீங்க வந்து பேசுனது. ஆமா, சொசைட்டிக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள கிரியேட் பண்ணிட்டு இருக்கு இந்த பிக் பாஸ். யா வேற யாராவது பேசுங்க. சாரி. தட்ஸ் ஃபைன்.
இல்ல நீங்க பேசி முடிக்கணும் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே. வெண்ட் அவுட் பண்ணதாங்க. சி ஆனா தேர் இஸ் a lot of ரஹீம் ப்ரோ things that you need to discuss here. ஓகே. இது வந்து எப்படி பண்ணது, இதை நார்மலைஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அங்க வந்து அங்க வந்து நல்லவன் கமுடுன்னு சொன்னது. ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு நல்லவன் ஹி பிகம்ஸ் அ நல்லவன் ஃபார் துஷார். ஏய் அங்க சொன்னதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எதுக்கு யாரை சொல்ற, ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் தட் வேர்ட். அர்த்தம் தெரியலனா அர்த்தம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லு. Why did சொல்லணும்னு சொன்ன Tushar say I நல்லவன்? really didn't understand Tushar's mindset. ஓகே கேமர் கானா வினோத் வச்சுக்கலாம். ஓகே நல்லவன் கமுறுதுன்றான். வாட்? No, Rasikan, this shows that physical abuse is something which they don't take it as a serious problem தான் தோணுது. They don't mind anything about that. எங்க இட்ஸ் நாட் ஜஸ்ட் physical, right? He has Yeah, literally verbally verbal, abused her whatever, like anything. whatever. Abusing of any kind சொல்றேன். So they think அதான் that is அதான் very normal. அது அவங்களுக்கு ரொம்ப நார்மலா தெரியுது. இட் Hi இஸ் நாட் Vignesh, ஓகே. hi Vignesh bro, hi Rasim bro, hi Sam bro. ஹாய் பிரகாஷ். தேங்க்யூ பேசுங்க ப்ரோ. Totally பேசுங்க ப்ரோ. disappointment. மேட்ச் பார்க்க போனா அங்க எந்த இதுல சொல்றேன், அதான் சொல்றேன். மேட்ச் பார்க்க போனா மேட்ச்ல இந்தியா தோத்து போச்சு. சரி அங்கிருந்து சரி அதான் தோத்து போச்சுன்னு சொல்லிட்டு இது உள்ள வந்தா பார்த்தா இங்க வந்தா பார்வதி உட்காந்துருக்கு. டேய் என்னடா நடக்குது இங்க, அங்கதான் ஒரு வெறுப்பாய் போய் வரணும்னு பார்த்தா இங்க என்னடா அதுக்கு மேல வெறுப்பேத்திட்டு இருக்குங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ப்ரோ இதெல்லாம், ஐயோ ஷிட். எதுக்கு அப்புறம் ரெட் கார்டு கொடுத்தாங்க, அது கொடுக்காமலே இருந்திருக்கலாமே. ரெட் கார்டையும் கொடுப்பாங்களாம், அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு இதுவும் வரவேற்பும் கொடுப்பாங்களாம். டேய் பிரகாஷ் ஆக்சுவலா இப்ப நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, சாண்ட்ரா வந்து 1 வீக் வச்சு அடிச்சாங்கல்ல, அதுவே வந்து இவங்க 2 பேரும் இன்வைட் பண்ணணுன்றதுக்காகவே பண்ண மாதிரி இருந்தது. ஸோ சாண்ட்ரா ஒரு ரீசனா வச்சு ஸோ ஆக்சுவலி தட் எனக்கு வந்து சாண்ட்ரா மேலேயே கொஞ்சம் கோவமா இருக்கு. எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் பார்வதி கிட்ட வந்து கீழே இறங்கி எதுக்கு நீ வர, வந்திருக்கவே தேவையில்லையே. உன் நிலையை விட்டு நீ ஏன் இறங்கியே வர, அவ என்ன அப்படி என்ன நல்லவளா அவ, உனக்கு வந்து அவ்வளோ இது கொடுமை பண்ணியிருக்கா, நீ எதுக்கு நீ எதுக்கு தேவையே கிடையாது. எப்படியா இருந்தாலும் உன்னை கலாய்க்கதாம போறாங்க, இதே நிலைமை தான் நீடிக்க தான் போகுது. இல்லைன்னா இப்ப நீ இறங்கி வந்துட்டதால வந்து உன்னை கலாய்ச்சதெல்லாம் மாறிட போதா, எதுவுமே கிடையாது. பட்ட வலி தான், இனிமே பட போற வலியும் வலிதான். எதுக்கு அவங்க இறங்கி வந்தாங்கன்னே புரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுவே வந்து கொஞ்சம் அன்அக்செப்டபுளா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் விஜேஎஸ் அவரு என்ன ப்ரூவ் பண்ண நினைச்சாருன்னு தெரியல, எல்லாருக்கும் கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறன்ற பேர்ல. ஏன்னா போன வருஷம் வந்து உண்மையா உழைச்சவங்களுக்குலாம் அவ்வளோ எந்த ஒரு இதுவுமே இதுவே கிடைக்கவே இல்லை. ஆனா இந்த வருஷம் எதுவுமே பண்ணாதவங்களுக்கெல்லாம் போயிட்டு இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு நினைக்கும் போது தான் இன்னமும் வெறுப்பா இருக்கு. முத்து குடுத்த ட்ராஃபி வந்து வேர்ஸ்ட்டா இருந்தது. ஆனா எதுவுமே பண்ணாத திவ்யாக்கு இவ்ளோ அழகான ட்ராஃபி கிடைச்சது அதை தான் விடுங்க, கொஞ்சம் மனசு இந்த வருத்தமா இருக்கு. சீசன்ல சாப்பாடு முதற்கொண்டு இவனுங்களுக்கெல்லாம் நெய் பாட்டிலா வருது, தயிர். எப்பாடி நீங்க வந்து அதுதான் கானாவோட தன்னார் பாட்டு பாடுவாரு. டாஸ்க் பண்ணி வாங்கி லக்ஸுரிஸ் வாங்குனாங்க. இவங்க எந்த டைம் வாங்குனாங்கன்னே தெரியல. இந்த டைம் எதுவுமே பண்ணல. நம்ம கேம் வச்சு லக்ஸுரி ஐட்டம்ஸ்ல எதுவும் வாங்கலையே. அப்படி தோணுச்சு எனக்கு. அதுதான் என்னன்னா அது எனக்கு புரியவே இல்லை. ஒரே ஒரே ஒரு டாஸ்க்ல மட்டும் அப்படி இருந்துச்சு. அது மலையாளத்தை காப்பி பண்ணி போட்டுருந்தாங்க. அந்த அவங்களோட ஃபுட்டு எல்லாமே எடுத்துட்டு போய் வச்சுட்டு ஒரு இதுல மட்டும் என்னது அது 2 வீடா இருந்தது அப்போ அந்த மாதிரி. இல்ல இது லாஸ்டா ஒன்னானதுக்கு அப்புறம் அந்த ஒரு யூனிஃபார்ம் ஒண்ணு கொடுத்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணாங்கல்ல பிரவீன் கேப்டன்சில. அது சபரி டீம் கூட ஜெயிச்சுட்டு போயிட்டு இவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதுலயும் அந்த டாஸ்க் மட்டும் அப்படி இருந்துச்சு, அவ்வளவுதான். மற்றபடி மீதி எல்லாம் ஃப்ரீ பாஸ். ஃபுட்டு கேட்ட நேரத்துக்கு கேட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துச்சு. அப்புறம் அது என்ன சீஸ், பன்னீர், இது நான்வெஜ் எதனா ஒன்று, மீன் சிக்கன்னு சொல்லிட்டு எதனா ஒன்று, சீஸ் பன்னீர் பட்டரு. அதாவது எப்படின்னா இவங்க எல்லாருக்கும் கொழுப்பை ஏற்றி விட்டாங்க. அதுதான் வந்து அந்த ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான ஒரு இதுவாகவே இருந்ததுன்னு நினைக்கிறேன். கொழுப்பு ஏறி போச்சு இல்லை எல்லாருக்கும் சாப்பிட்டு.
ஸ்பான்சர்ஸ் டாஸ்க்குமே ரொம்ப கம்மியா தானே இருந்தது இந்த முறை. எனக்கு டாஸ்க் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவோ இல்ல நிறைய பார்த்த மாதிரியோ ஒரு ஞாபகமே இல்ல. See, அதாவது என்னன்னா ஏமாந்து போன ஸ்பான்சர்ஸ் வந்து கிடைச்சிட்டாங்கன்றதுக்காக வச்சு மிளகா அரைச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மொக்க கண்டஸ்டன்ஸை எடுத்து வச்சுட்டு அதை வர நம்பிக்கையா வந்து வீக்கெண்ட்லலாம் வந்துட்டு அவர் பேசுவாரு, பேசிட்டு இவங்க என்னவோ அப்படியே திருந்திட்டாங்க, மகான் ஆயிட்டாங்கன்ற மாதிரி கடைசியா முடிச்சானுங்க பாரு. அதுதான் வந்து ஹைலைட். ஐயோ. பிரகாஷ் எப்படி கமெடிஜன் ரொம்ப நல்லா வரல ம் பிரகாஷ்? தருண் ப்ரோ, நான் என்ன சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? இல்ல புரியுது. அதுதான் கேட்க வந்தேன் நான். ஒரே கொஸ்டின் இல்லை, கமெடிஜன் எப்படி ரொம்ப நல்லா வரா? அதான் எல்லாரும் மகான் அதான் ஆக்கிட்டாங்கல்ல, எல்லாரும் இவங்க தான் அதுதான் சொல்லுவாங்க, எல்லாரும் பார்க்காங்கல்ல. எல்லாருமே மகான் ஆக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதான் எல்லாருக்கும் தூக்கி அவார்டு கொடுத்தாரு தெரியல, மொமெண்டோ. கம்பெனி அவங்க வெக்கத்தை செஞ்ச பாத்தீங்களா இல்லையா? அங்க வந்து நல்லவன் சொல்லும் போதும் மகான்னு சொல்லும் போதும். ரசிகன், நான் ஒன்னேன்னு சொல்லிட்டேன் ரசிகன். இந்த இப்ப அந்த பட்டிமன்றம் வந்ததுங்களா, மஞ்சூரி கிட்டத்தட்ட எவ்வளவு ஒரு 1/4 மணி நேரம் பேசியிருப்பாங்களா? 1/4 மணி நேரத்துக்கு மஞ்சூரிக்கு அவார்டு தூக்கி இந்த டைட்டில் வின்னர் கொடுத்து போயிட்டே இருக்கலாம். அதை கூட இந்த இந்த இதுக்கு எவனுமே பண்ணல, ஓப்பனா சொல்ல போனா. அடிச்ச அடி அப்படின்றீங்களா? என்ன அடி பொல்லி சவுண்ட் எனக்கு வீட்டுல. ஏங்க பண்ணவங்களையும் நீ பேக் பேக் பண்ற, நீ வந்து நெகட்டிவா இருக்க, ஈவிலா இருக்குன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படி பண்ண முடியும்? பேசினாலே குத்துன்றாங்க, அப்புறம் எப்படி? இல்ல இதே மஞ்சரி தானே போன வருஷம் அடிச்சாங்க. அததான் ப்ரோ சொல்றேன். இல்ல அதுதான் தூக்கி என்ன வின்னரா கொடுத்துட்டாங்க. இல்ல மக்கள் அப்படிதான் ப்ரோ இருக்கிறாங்க. நம்ம இல்ல ப்ரோ, வந்து இங்க போன வாட்டி வந்து கான்ஃபிளிக்ஸ் எடுக்கல சரியா? உங்களுக்கு மஞ்சரி போன வாட்டி அவங்க பண்ண தப்பு என்னன்னா, she didn't go against முத்து. இங்க வந்து மிச்சம் எல்லா பக்கமும் பண்ணதுக்கு வந்து யூஆர் ஆல்வேஸ் கோயிங் அகெயின்ஸ்ட் த வீக்கர் பொசிஷன். புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து ஒரு வீக்கர் சைடுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நீங்க ரொம்ப பயங்கரமா பேசும்போது வந்து நீங்க வந்து ஒரு புள்ளி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ வந்து மஞ்சரி இன்னைக்கு எடுத்த கான்ஃபிளிக்ட முத்துக்கு அகெயின்ஸ்ட் போன சீசன் எடுத்திருந்தாங்கன்னா, she would have been showcased as a very strong person. ஆனா அவங்க போய் பேசினது பூரா புள்ளப்பூச்சிகள்கிட்ட, பேச தெரியாத புள்ளப்பூச்சியை போய் அடிச்சுட்டு நீ என்னமா பேசிட்டு இருக்க, இப்போ இன்னைக்கு நீ அடிச்சா தெரியுமா முத்துவ, அந்த மாதிரி அங்க முத்துவோட அங்க ஒரு கான்ஃபிடென்ட் எடுத்திருந்தாங்கன்னா ரெண்டு பேரோட கேமும் நல்லா இருந்திருக்கும். சூப்பரா இருந்திருக்கும் கேம். ஏங்க மஞ்சூரி வந்து ரன்னர்ல வந்து நின்று இருப்பாங்க, வின்னரே ஆயிருக்கலாம். அது வின்னர் ரன்னரே மாறி இருக்கும் டோட்டலாவே. எல்லாமே மாறி இருக்கும். ஆனா பாத்தீங்களா இன்னைக்கு அந்த இதுல வந்தது கூட பாத்தீங்கன்னா போன சீசனோட 3 பேர் தான். இல்ல ப்ரோ, இப்போ யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நடந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மஞ்சரி இன்னைக்கு நடந்தது பாத்தீங்கன்னா, மஞ்சரி ஹேஸ் அ பெட்டர் ஒகேபுலரி அண்ட் பெட்டர் வே ஆஃப் ஸ்பீக்கிங் தேன் முத்து. முத்துவால அங்க பேச கூட முடியல மஞ்சரிக்கு அகைன்ஸ்ட். அண்ட் அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு போட்டி, அவங்க சீனியர் ரசிகன், சீனியர். இன்னொரு கான்டெஸ்ட்ல ஈவன் பிஃபோர் பிக் பாஸ் முத்துக்கு அகைன்ஸ்ட் ஒரு கான்டெஸ்ட்ல இவங்க ஜெயிச்சிருக்காங்க. அந்த பேச்சு அது ஏதோ ஒரு தமிழ் பேச்சு அதுல வந்து இல்ல அது அதான் கரெக்ட். அத முத்து அக்செப்ட் பண்ணிப்பான் ஆக்சுவலா. அதான் போன சீசன்ல இவங்க வந்து முத்துக்கு அகைன்ஸ்ட் ஆடி இருந்திருக்கணும். she aligned with him. அந்த அலைன் பண்ணாம அகைன்ஸ்ட் இருந்தாங்கன்னா should have been appreciated a lot actually. அதே மாதிரி இந்த சீசன்ல விக்ரமும் சாண்ட்ராவும் கேம் ஆடி இருக்கும், ஜாயின் பண்ணி செமையா போயிருக்கும் எனக்கு தோணுது. விக்ரம் கனி was the thing blocking it. கனி தாங்க டோட்டல் இந்த கனி போனதுக்கு சீசனோட ஸ்பாயிலரே அவங்க தாங்க பேசுனாங்க, எல்லாமே பண்ணாங்க. கனி ஸ்பாயில் சபரிஸ் கேம், கனி ஸ்பாயில் விக்கல்ஸ் கேம். மொத்தமா முடிச்சுடுங்க. க்ளோஸ் பண்ணது அவங்க தான். எல்லாத்தையும் முடிச்சு விட்டு ஜாலியா உட்காந்துட்டு அன்பு ஜெயிக்க வேண்டியதுதான். எம்மா நீ சும்மா இருந்தாலும் ஜெயிச்சிருக்குமா? இல்ல இன்னைக்கு இல்ல எனக்கு மட்டும் அப்படி தெரிஞ்சதானத்துல வேணா ஃபேஸ் வந்து ஏன் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இதுவா இருந்தது. என்ன மேக்கப் சரியில்லையோ. மறுபடியும் வீட்டுக்கு போனே அம்மிட்ட மிதி வாங்கிருப்பான். இந்த முகம் வீங்கின மாதிரி இருந்தது. என்ன அடி எதுக்குமா அடிச்ச? உன்னை என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு வந்திருக்க? இல்ல கனி வந்து முதல்ல எவிக்ட் ஆயிருந்தாங்கன்னா இந்நேரம் சபரி அண்ட் விக்ரமோட கேமே டோட்டலா வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? சீசனே வேற மாதிரி இருந்திருக்கும். திவாகர் தூக்குனா தெரியுங்களா, அப்பயே கனியை தூக்கிடுவாங்க. அப்ப தூக்கிருந்தா கேம் வேற மாதிரி மாறி. அதுதான் சொல்றேன். சோ சபரியோட ஓபன்ட் அப் லாங் டைம் இந்த மாதிரி அன்புன்னு உட்கார்ந்தே இருந்திருக்க மாட்டாங்க. விக்ரம் ஆல்சோ லாஸ்ட் இஸ் என்ன சொல்றது, அவன் கிட்ட அந்த ஒரு ஸ்பார்க் இனிஷியலா அவன் போய் இந்த கோல் மோட்டிவேட் அதெல்லாமே நின்னு போச்சு.
ஸோ ஹி வாஸ் நாட் ஷோயிங் எனிதிங் ஃப்ரம் ஹிஸ் சைடுன்ற மாதிரி தான் இருந்தது. கனி ஆக்சுவலா வாஸ் த பிளாக்கர் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் சபரி. நிறைய பேர் சபரி சொன்னாங்க. பட் ஐ ஃபீல் தட் ஃபார் த என்டையர் சீசன் அண்ட் த என்டையர் செட் ஆஃப் ஆடியன்ஸ் கனி வாஸ் த மேஜர் பிளாக்கர். ஆக்சுவலா ஒன் திங் என்னன்னா அதுக்கு தாங்க மஞ்சரி போட்டு பள்ளின்னு விட்டாங்க. மஞ்சரி யாரை விட்டாங்க முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கனியை தான் விட்டாங்க. ஃபர்ஸ்ட் அடி கனிக்கு தாங்க. நீங்க பேசுனதை கவனிச்சீங்கன்னா தெரியும். கரெக்டா ரசிகன்? ஆக்சுவலா ஒன் திங் என்னன்னா ப்ரோ, இந்த சீசன் வந்து கனியை செலக்டே பண்ணிருக்க தேவையில்ல. இதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன இதுல வந்து வின் பண்ணி இல்லை என்ன ப்ரூவ் பண்ணி என்ன போய் இதுக்கப்புறம் சாதிக்க போறாங்கன்றது தெரியல எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி அதாவது எப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் பீப்புளே வந்து இந்த டைம் வந்து தப்புன்ற மாதிரி தோணுச்சு. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் ஆரம்பத்துலேயே நம்ம செலெக்ஷன் ஆஃப் பீப்புள் இட் செல்ஃப் ராங். தர்பீஸு எடுத்தது தேவையே இல்லாத விஷயம். எதுக்கு தர்பீஸை எடுத்து உள்ள போட்டாங்கன்னு தெரியல. கனி எதுக்கு எடுத்து ஆக்சுவலா உள்ள போட்டாங்க. கனி ஒரு முறை சொல்லியிருப்பாங்க வீட்டுக்குள்ள வாட்டர் மெலனை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. நான் கேரவன்ல உட்காந்துருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சது வாட்டர் மெலன். ஐயோ இவரெல்லாம் போட்டிருக்காங்களா, அப்ப இந்த சீசன் உருப்பட்ட மாதிரி தான். நம்மளாம் என்ன பண்ண போறோம்னு தெரியல நினச்சிக்கிட்டே இருந்தேன் நான். வேற என்ன பண்றது, நம்ம இதோட தான் மூவ் ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஷீ ஹர்செல்ஃப் இஸ் நாட் அ மெட்டீரியல் ஃபார் பிபி. அதுதான் சொல்றேன். அது என்னன்னா செலெக்ஷன் ஆஃப் பீப்புளே வந்து தப்பாகி போச்சு. ஸோ டோட்டல் சீசனும் அதே மாதிரி தப்பாகிடுச்சு. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. பார்வதி ஏன்னா ஏன்பா நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களோட சிடபிள்யூசிலேயே வந்து அது என்ன மாதிரி பண்ணிச்சுன்றது உங்களுக்கு தெரியும். சர்வைவரில் என்ன ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியும். தென் ஹவு தே கேவ் சான்ஸ் டு ஹர்னு தான் தெரியல. எனக்கு ஒரு டவுட்டு. இந்த பிபி டீம்ல இருந்து சோ many இன்டர்வியூஸ் வச்சு கண்டஸ்டன்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இந்த வாட்டர்மெலன் வந்து ஒரு ஃபேக் பர்சன், அந்த டாக்டரும் வந்து ஒழுங்கா படிக்கல அப்படின்றது ஆஃப்டர் என்ட்ரிங் டு தி பிக் பாஸ் பீப்புளாக நிறைய பேர் பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற ப்ரூஃபை வெளியிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க. அதுக்கு உள்ள இருக்க வரைக்குமே விஜய் சேதுபதியுமே இவரோட காமெடியை ரசிச்சுட்டு இவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசினாரு. ஆஃப்டர் த எவிக்ஷன் இவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிட்ட பிறகு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாரு உள்ள வந்த பிறகு. இப்ப ரீசெண்டா வந்த பிறகு எனக்கு என்னன்னா, சோ many இன்டர்வியூஸ் வைக்கும்போது உங்களுக்கு தெரியாதா இவர் வந்து ஃபேக் பர்சன் தெரியாதா, இல்ல டாக்டருக்கே படிக்கல எல்லாமே பொய்ன்னு தெரியாதா? அதை எப்படி செலக்ட் பண்றீங்க? அதுக்கப்புறமா ஃபேக்குன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோன்றீங்க. ஸோ இன்டர்வியூலாம் சும்மா ஒரு கண் துடைப்புக்கு நடத்துறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பாரதி, ஐ திங்க் அவங்க இன்டர்வியூலாம் வச்சா கூட தே என்ன சொல்றது, வாண்டடா தான் அவங்க இந்த மாதிரி சாய்ஸஸை பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் தேர் பி லாட் ஆஃப் கொயர்ஸ் இந்த ஷோ. அதுக்கப்புறம் அவங்க டிஆர்பி இதெல்லாம் ஏங்க யோசிச்சு ஓகே, இன்னைக்கு அது அப்படி அப்படி அந்த வழியிலே வருவோம். அப்புறம் எதுக்கு இப்ப வந்து வாட்டர் மெலன் ஒரு தப்பான ஒரு பர்சன்றதை கண்டுபிடிச்சாச்சு, நீ போய் வந்து ஃபேக்காவே எல்லா இடத்துலயும் பேசுற, நீ வந்து இந்த சிம்பு கூட போட்டோ எடுத்துட்டு சிம்பு சாரே அந்த மாதிரி எல்லாம் ஒரு ட்ரோல் மாதிரி பண்ணாரு இல்லையா? ஏதோ இப்பதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் திவாகர் தப்பான ஒரு ஆளுன்னு. முன்னாடி இருக்க வரைக்கும் அப்படி பேசல, இப்ப அப்படி பேசுறாரு. ஓகேங்களா? விஜேஎஸ்ஸா ரெண்டாவது ஒரு விஜேஎஸ்ஸா விஷயம், இன்னொரு ஒரு விஜேஎஸ்ஸா மேட்டர் சொல்லிக்கிறேன். விஜேஎஸ் இன்னொரு அது என்னன்னா, அவருக்கு அவரே பண்ணிக்கிற ஒயிட் வாஷ் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இது எப்படி இல்ல ஒயிட் வாஷ்? இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்களா, இன்னைக்கு ஷோல அந்த அவங்க எட்டே வந்து சொன்னாரு பாத்தீங்களா, நான் உங்களை ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்டர்வியூலாம் எடுத்தேன், எந்த அளவுக்கு எடுத்தேன் பாத்தீங்களா, அதை வேற ப்ரூவ் பண்றாங்க இன்னைக்கு ஷோல. யாருன்னா கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. இத்தனை லெவல் இன்டர்வியூலாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி இல்ல காட்டுறாங்க நம்ம கிட்ட ஆடியன்ஸ். இன்டர்வியூல வந்து பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அவங்க பாப்புலாரிட்டி, கான்ட்ரவர்சி பிளஸ் வந்து அவங்க கேரக்டர் பேஸ் பண்ணி தான் கரெக்டா ஒரு கேட்டகரின்னு வச்சிருப்பாங்க. அந்த கேட்டகரிக்கு இந்த கேரக்டர் கரெக்டா இருக்கும், இந்த கேட்டகரிக்கு இந்த கேரக்டர். இவங்க ஒரு நரேட்டிவ் வச்சிருப்பாங்க இந்த ஷோக்குன்ட்டு. இந்த சீசன் வந்து சோ இந்த பேக்ரவுண்ட் செக்கே இருக்காதா? பேக்ரவுண்ட் செக்னா பாப்புலாரிட்டி அவ்வளவுதான். அவங்க ஒரு சூப்பர். செலிபிரிட்டியா இருக்கணும் அவ்வளவுதான். ஏதாவது ஒரு சாம் வகையில இன்னைக்கு வாட்டர்மிலானு யாரு விஜிஎஸ்கே ஒரு அல்வா கொடுத்தாரு பாத்தீங்களா, ஒரு பேச்சு. நம்ம நம்ம மக்கள் நினைச்சுக்கிறோம். அந்த ஆள் பேசுனத கவனிச்சியா இல்லையா? இன்னைக்கு விஜிஎஸ்கே சொம்பு தூக்குனத பாக்கலையா ஷோல? சொல்லுங்க எனக்கு ஞாபகம் இல்ல. சார் கேள்வி கேட்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டாரு ஒரு கேள்வி. நீங்க இதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க இந்த சொல்றாரு சார், நீங்க எல்லாருக்குமே சமமா தான் சார் பண்றீங்க, ஆனா வெளியே உங்களை இது மாதிரிலாம் சிச்சுவேட்ஸ் பண்றாங்களா, அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல அது வரீங்க? அவரா கேட்டாரா இல்ல எழுதி கொடுத்து கேட்டாங்களான்னு தெரியலையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிதான் எனக்கு விஜேஎஸ் வந்து ஒரு ஸ்பேஸால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த ஸ்பேஸ வச்சு செஞ்ச மாதிரி இருந்தது சிலது அவர் பேசும்போதெல்லாம். நான் இப்படிதான் பண்ணுவேன், நீங்க பண்றத பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. குறிப்பா அடுத்த ட்விட்டர் சீசன் சொன்ன மாதிரி அவர் தான். இருந்துச்சுல. அடுத்த சீசன் அவர் தாங்க. விஜிஎஸ் தான் என்ன பண்ணுவாங்க இவங்க?
அதுக்கு தான் கடைசியா அவர் விளக்கம் சொல்லிட்டு போனாரு. அதுதான் நான் சொன்னல விக்னேஷ். அவர் கடைசியா பதில் சொல்லிட்டு போனாருன்னு லைட்டா. லைட்டா இல்ல வெயிட்டாவே சொன்னாரு. நீங்க பண்ணதான் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தோணும். நீங்க பண்றத பண்ணீங்க, நான் பண்றத பண்ணிக்கிறேன்ட்டாரு. இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கவே கூடாதுங்க முதல்ல. இதெல்லாம் அதுதாங்க மெச்சூரிட்டின்றது. கமல் இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயினே இருப்பாருங்க. அவர் லெவலுக்கு எல்லாம் இறங்கி வந்து பேசவே மாட்டாங்க. இதாங்க கமலுக்கு விபிஎஸ் லெவலு. எனக்கு பிடிக்கல. ஏங்க அந்த ஆளை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு டிவி பக்கமே வர மாட்டேன்னு ஓடினவர இப்ப வந்துட்டு கமல் மாஸ்டர் கமல் இருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொல்றீங்க. என்னங்க நீங்க? ஏன் நீ சில்லற விஷயத்துக்குலாம் அவர் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. அவர் இறங்கி வந்து பேசவே மாட்டாங்க முதல்ல. நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்களா? இப்படி பாருங்க, கத்துறவன் கத்திட்டே இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லவே மாட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேல இருந்தா, ஒரு லெவலுக்கு மேல இருக்கிறவங்க வந்து பதில் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க மேல மேல போயிட்டு இருக்கதான் பார்ப்பாங்களே தவிர கீழே இறங்கி என்ன ஏதோ ஒரு நாய் குறைக்குதுன்னா அந்த நாய் கிட்ட போய் சண்டை போட்டு இருப்பாங்களா, அதை பார்க்கவே மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. இல்ல அதான் அவங்களோட லெவலு. நீங்க கமல் ஹோஸ்ட் பண்ண ஷோஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? ஃபுல்லுமே அவரே சொல்லியிருப்பாரு, வெளியே நடக்கும் விஷயங்களை நாம் பகுத்து ஆராய்ந்து எதை ஏற்க வேண்டுமோ ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ற ப்ரோ மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் இதுல ப்ரோ, நம்மளே பேசிட்டு இருக்கோம். இருங்க ப்ரோ, வேற ஸ்பீக்கர்ஸ் பேசலாம் ஓகேவா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருக்குன்னா அப்படியே பேசிடலாம். பிக் பாஸ் அன்பில்டர் ப்ரோ பேசுங்க ப்ரோ. அதுக்கப்புறம் ஜான்வரி பேசுங்க. ஹாய் ஹாய் ப்ரோ. விக்னேஷ், ஹாய் ரசிகன் ப்ரோ. சாம்பல் ப்ரோ. ஹாய். எனக்கு வந்து அரோரா ஃபேன். அவங்களோட ஆக்சுவலா 4th பிளேஸ் வந்ததே நல்லதுன்ற மாதிரி தான் தோணுச்சு. அவங்களோட எக்ஸிட், அந்த மிரர்ல பேசினது எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ப்ரோ அந்த ஸ்டேஜ்லயும் கிஃப்ட் அவங்களுக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அந்த கிஃப்ட் இருந்துச்சு, அதை எடுத்து 6 நாள் போடுங்க ப்ரோ. கிஃப்டும் செம்மையா இருந்துச்சு. அதுவே பெருசு. ஸ்டேஜ்ல வந்து அவங்க பேசினதும் செம்மையா இருந்துச்சு. பிக் பாஸ் கொடுத்த எக்ஸிட், அவங்க எக்ஸிட் ஆகும்போது சபரி சொன்னது, மற்றவங்க எல்லாம் எக்ஸிட் கொடுத்தது, அவங்க காலுக்கு ஒரு ஜூம் வைங்கன்னு சொன்னது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்டேஜ்ல வந்தும் அவங்களுக்கு வந்து கரெக்டா அவங்க அந்த எஜுகேஷன் பத்தி எல்லாம் பேசுவாங்க. பட் வாட் எவர் வெதர் ஷி இஸ் கோயிங் வித் தட் ஆர் இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வர ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறவங்களோ அவங்க விஷயம் இது. பட் வாட் எவர் ஷி ஸ்போக்ல அவங்களுக்கு கிடைச்ச ஸ்கிரீன் டைம் வந்து செம்மையா இருந்துச்சு. பார்க்க வந்து செம்மையா இருந்துச்சு. இந்த 2 பேரும் கூப்பிட்டுருக்கலாம், கூப்பிட வேண்டாம்ன்றது வந்து என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, எண்ட் ஆஃப் த டே தீஸ் பீப்புள் கேம் ஃபார் பிக் பாஸ். ஸோ அது ஓகே தான்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்களுக்கு பெருசா ஸ்க்ரீன் டைமும் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான். கமருதீனுக்கு அது கூட கிடைக்கல, ஃபியூ செகண்ட்ஸ் தான் கிடைச்சது. இட் வாஸ் ஓகேன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா அந்த கமருதீன் ஒயிட் வாஷ் பண்ணது இன்னைக்கும் வந்து பார்வதினால தான் நீ போனன்ற மாதிரி ஒன்று சொன்னாரு. அது மட்டும் ஃபேரா படல. வை தே ஆர் டூயிங் தட் சேனல் ப்ராடக்ட்ன்றதுக்காக இவ்வளவு பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதர்வைஸ் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸைட். நான் நம்ம ஸ்பேஸ்ல தான் ஸ்டார்டிங்ல ஆக்சுவலா சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி இந்த சீசனோட பார்வதி தான் அரோரா அப்படின்ட்டு. அதுக்குன்னு அதே 4th பிளேஸே கிடைச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு 4வது இடம் தான். சரி ஓகே. சரி பார்வதின்ற பாருங்க, பவித்ரா அந்த ஸ்பேஸ்க்கு போய் போய் உங்க பார்வதி போபியா போட்டிட்டு இருக்கு. பிக் பாஸ் அன்பில் ப்ரோ நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அதாவது அதை இல்லை பிக் பாஸ் அன்பில் ப்ரோ நான் அவங்க அதாவது இப்போ அரோரா உள்ள கேம் விளாண்டாங்க ஓகே. அவங்களுக்கு வெளியில என்னதான் இருந்தாலும் அவங்க உள்ள என்ன கேம் விளாண்டாங்களோ அதை வச்சு தான் நீங்க அவங்களுக்கு ஃபேன் ஆனீங்க, எல்லாமே ஓகே தான். பட் நான் உங்க ஃபேண்டமா உங்ககிட்ட நான் உங்ககிட்டயும் ஹரிஷ் ப்ரோக்கிட்டையும் நான் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, நீங்க வந்து உங்களை வந்து ஆப்போசிட்ல இருக்க கேங்கு எவ்வளவோ வந்து வெளியில அரோரா பண்ணதை வச்சு அடிச்சாலும் நீங்க எந்த இடத்துலயுமே வந்து அவங்கள வந்து அவங்க வெளியில பண்ணதை வச்சு அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அடிச்சிருக்கலாம். பட் அவங்க அளவுக்கு நீங்க போய் தரந்தாழ்ந்து போகக்கூடாதுன்றதுக்காக உங்க உங்க உயரத்தை வந்து நீங்க இது பண்ணி நீங்க மேலும் மேலும் உங்களை எந்த ஒரு போஸ்ட்டுமே வந்து ஒரு தப்பான போஸ்டா நான் நீங்களோ ஹரிஷ் ப்ரோவோ வேற யாருமே வந்து அரோரா ஃபேன்ல இருந்து போட்ட மாதிரி நான் பார்க்கல. ஸோ கிரேட் ப்ரோ, உண்மையிலேயே சூப்பரா இது பண்ணீங்க. அது உங்களோட மெச்சூரிட்டி எல்லாமே வந்து நீங்களா இருந்தாலும் ஹரிஷ் ப்ரோ இருந்தாலும் உண்மையிலேயே சூப்பரா பண்ணீங்க அது ஓகேவா. ஏன்னா ஹரிஷ் ப்ரோ நிறைய டைம் சொல்லியிருக்காரு, வெளில இருக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்கணும்னு நினைச்சா நாங்க நிறைய பண்ணிருக்கலாம், பட் நான் அப்படி பண்ணணும்னு நான் ஒரு டைம் கூட யோசிச்சது கூட இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஸோ கிரேட் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. அரோரா ஃபேன்ஸே அப்படிதான் இருக்காங்க. ஸோ இட் வாஸ் நைஸ். நம்ம அந்த அளவுக்கு போக மாட்டோம்ல ஜென்ரலா. ஃபார் அஸ் இட் இஸ் ஜஸ்ட் ஷோ, அவ்வளவுதான். ஷோவை தாண்டி இப்போ அதுல எதுவுமே பண்ண போறது இல்லை. அது அவங்க இங்கே இப்போ விக்னேஷ் ப்ரோ, சாமுel ப்ரோ அது சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் சீசன் தான் திரும்பி கனெக்ட் ஆவேன். ஸோ
லாஸ்ட் சீசனும் நான் பேசியிருக்கேன், சவுண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், பெருசா கனெக்ட் ஆனது இல்லை. இந்த சீசன்ல வந்து நம்ம பேசியிருக்கோம் நிறைய. ஸ்டார்டிங்ல நான் அவங்க ஸ்பேஸ் தான் வந்து பேசுவேன். ரசிகன் ப்ரோ கூட Same bro, I ஐபிஎல் do டைம்ல know you. பேசுவோம். I do know Yeah, you. yeah. ரசிகன் ப்ரோ கூட ஐபிஎல்ல பேசுவோம். இதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து வில் கனெக்ட் அகைன் நெக்ஸ்ட் சீசன். அவ்வளவுதான். நம்ம எப்பவுமே எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஷோ. இப்போ ஒரு அபியூஸ் பண்றாங்க, அபியூசரா இருக்காங்கன்னா அவங்கள போய் நம்ம திரும்பி அபியூஸ் பண்ணிட்டோம்னா தட்ஸ் நாட் ரைட்ல. எண்ட் ஆஃப் த டே வாட்ஸ் அ டிஃபரண்ட் தட்ஸ் மேக். அவ்வளவுதான். அதை மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதர்வைஸ் எவ்ரி திங் இஸ் ஃபைன். சூப்பர் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் ப்ரோ. சரி, இன்னொன்னு பெர்ஃபார்மன்ஸ்ல இன்னைக்கு யாருது ப்ரோ பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்கும்? எனக்கு வந்து சாண்ட்ரா பிரஜினோட பிரஜின் கொஞ்சம் லைட்டா சோப்பிட்டாரு, அவ்வளவுதான். சாண்ட்ரா கூட தனியா ஆட நானும் அதே விட்டுருக்கலாம். சொல்லிட்டு தான் இருக்கேன். எனக்கும் சாண்ட்ராவோட தான். எலிமினேட் பண்ணிருக்கடா அப்படின்ட்டு. சாண்ட்ரா ப்ரோ and ரசிகன் ப்ரோ இந்த சாண்ட்ரா மட்டும் தனியா ஆட சாண்ட்ரா விட்டுருக்கலாம். சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா சூப்பரா டான்ஸ் கிளாசிக்கல் ஆடுறாங்க. டான்ஸருங்க அவங்க. He does know. எக்ஸ்பிரஷன்லாம் செம்மையா இருக்கு பாத்தீங்களா? ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், டான்ஸ் மூவ்மெண்ட். அட்டர்மன் டான்ஸ் பிடிச்சிருந்தது. ஆமா, ஃபன்னா இருந்துச்சு. யோ சாம், I think they are going to make him one of the major players in விஜய் டிவி. ஏற்கனவே எல்லா ஷோக்கும் வர ஆரம்பிச்சிட்டாரு பின்னாடி. குக்வித் கோமாளி இல்ல, கோமாளியா போடலாம். ஜிபி முத்து மாதிரி. கண்டிப்பா போடுவாங்க. ஜிபி முத்து அங்க போயிட்டாருல்ல, அதனால இங்க அவரு செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவருக்கு பதில் இவரா? கண்டிப்பா இவர் கூட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஆமா. ஆள் கம்மி உங்களுக்கு. சரியா, கோமாளிஸ் வந்து நிறைய பேர் ரிப்பீட்டேட்டிவ் ஆயிட்டாங்க. need to bring some new ரசிகன் blood. அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஆள் வேணும். கரெக்டா திவாகர் இருக்காரு, அதனால திவாகர் எடுத்து செம்மையா செஞ்ச மாதிரி வச்சு இருக்காரு. செய்வாங்க. சரியா, ஆமா, வச்சு யாரையோ ஒருத்தரை வந்து ட்ரால் பண்ணி அவருக்கு பிடிக்காதது இந்த பாடி ஷேமிங். அதுதான் இவனுங்க எல்லா ஷோலையும் பண்ணுவானுங்க விஜய் டிவி. கான்ட்ரவர்சி ஆகும் ப்ரோ. இஸ் வெரி உங்களுக்கு சேனலுக்குனே செட் ஆகிற ப்ராடக்ட். இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஷோக்குள்ளேயே அவரை வந்து மைண்டை டியூன் பண்ணதே அதுதான். இதை வந்து அக்செப்ட் பண்ணுங்க, கலாய இல்ல அவர் வாங்குங்க, வந்து அப்பதான் திவ்யா வந்து கிட்ட நடந்ததுக்கு அப்புறம் அவர் எந்த ஷோக்கு வர வேணாம்னு தோணுது. ஏன்னா எந்த கேர்ள்ஸ்க்கும் சேஃப் இல்லைன்னு தோணுது. பாப்போம் என்ன பண்றாருன்ட்டு. ப்ரோ ரெட் கார்டு கொடுத்தவங்களை எல்லாம் கூப்பிட்டாலே, அந்த வாக் அவுட் பண்ணி போன நந்தினி ஏன் கூப்பிடல? கேஸ் போட்டுருக்காங்க ப்ரோ. கேஸா? ஆமா, கேஸ் போட்டுருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? இது அவங்க வந்து 5 நாள் மத்தவங்க எல்லாம் வந்து போங்கன்னு சொல்லும் போது இருந்து பிக் பாஸ் வந்து பேசி இது பண்ணாராம் அரோரா எல்லாத்தையுமே. பட் இவங்கள வந்து போங்கன்னு சொன்னோடனே போக சொல்லிட்டாங்களாம். சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரட்டு கேஸா? மண்டேல தான் பிரச்சனை போல. நல்ல வேலை போயிடுச்சு, இல்லைன்னா இன்னும் பெரிய மென்டல் ட்ராமா இருக்கும். ஏற்கனவே அன்பு பாச வேற. அவங்க போகும்போது ஒரு டைலாக் சொன்னாங்க, அதுல ஒரு டைலாக் சொன்னாங்க தெரியுமா? எத்தனை பேரும் தெரியும், இன்னும் யாருக்கும் தெரியாது. எனக்கு இன்னும் அந்த டைலாக் வந்து அடிக்கடி காதுல ஒலிக்கும். கரெக்டா சொல்லுங்க. கலை, நீ வின் பண்ணுவடா. உன்னோட கோலி தெரியுது. உன் கண்ணுல ஒரு தேஜஸ் பார்த்துட்டான்னு. ரசிகன் ப்ரோ இந்த மலையாளம் சீசன்ல டிடிஎஃப் வின்னர் நோராலாம் ஸ்டோரி போட்டிருக்காங்க திவ்யாக்கு. எப்படிடா அது வரைக்கும் எல்லாம் போச்சு? எங்க சேனல்ல இருந்தே போட சொல்லிருப்பாங்க. யாருமே மதிக்க மாட்டாங்கம்மா, கொஞ்சம் போட்டு விடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா எல்லாமே முத்துக்குமரன் எண்டமான் தானே. எல்லாம் போட்டாங்களா ப்ரோ? இவன் ராஜு எல்லாம் போட்டாரு. பட் திவ்யாக்கு யாருமே போடல, எந்த எக்ஸ்பிரினர்ஸும் போடல. ராஜுலாம் போட மாட்டாங்க. ராஜு நீ உள்ள வந்து உட்கார்ந்ததே ஓப்பனாவே சொல்லிட்டான் பாத்தீங்களா, காசு கொடுக்குறாங்கன்னு இங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்கே பாருன்ட்டான். இல்ல அது பிரவீன் ராஜ் பேசலாம் தெரியுமா? அதுக்கு தான் ரிப்ளை பண்ணான். காசுக்கோசரம் உட்காந்து என்னெல்லாம் எதால் அடிக்கணும்னு தெரியலடான்ட்டு கலாச்சிட்டு போயிடுவான். மாக்காப்பெல்லாம் சிரிப்பான் ஊண்டு ஊண்டு. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்? ரொம்ப இரிட்டேட்டிங். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், மாக்காவை தூக்கிட்டு ராஜுவை வந்து இதா போட்டுக்கணும், நடுவரா போட்டுட்டு வேற யாரையாவது போட்டுக்கணும். என்ன ரசிகா செஞ்சு விட்டுருப்பான். அவன் வந்து பேசி இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து பேச வச்சு கலாச்சி விட சொன்னா அவன் செய்வான். இவன் ஒண்ணுமே இல்ல, எல்லாரும் மேல கொண்டு வந்து லைனா ஒருத்தனா போய் கலாச்சி விட அப்படின்னா பிச்சு எரிஞ்சிருப்பான். அதை விட்டு இவங்க வந்து இந்த கொண்டு வந்து பட்டிமன்றம்னு வச்சு திவாரெல்லாம் கதற விட்டுருப்பான். கானா வினோதோட சாங் கூட ரொம்ப கிரேட் இல்ல தெரியுமா சவுண்டுக்கு? கானா வினோதோட சாங் கூட ரொம்ப கிரேட்லாம் இல்ல இந்த முறை. லாஸ்ட் அது ஒரு மாதிரி இருந்தது. ஏதோ பாடணுமே சீசன் 5 கம்பேர் பண்ணும்போது அவர் எழுதின சாங்கை விட இந்த சாங் கொஞ்சம் கம்மியா தோணுச்சு.
அப்புறம் அவர் ஆர்மி வந்து ஸ்பேஸ் போட்டு என்ன தான் கூப்பிடுவாங்க அவங்க இறங்கி. சீசன் இல்ல அப்படிதான் நல்லா பண்றாரு, பட் நான் கம்பேர் பண்ணும்போது சொன்னேன். இல்ல சீசன் பாட்டு இல்ல அமித்தும் அந்த பொண்ணும் பாடினாங்களா, அது நல்லா இருந்துச்சுல்ல ஆக்சுவலா. ஆமா அது கியூட்டா இருந்தது. அது ஓகே இருந்துச்சு, எனக்கு வந்து நல்லாதான் இருந்துச்சு. ஐ லைக் இதுதான் பிரஜின் சார் டான்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுல அதே மாதிரி நீங்க சொன்ன அதே கருத்து தான். பிரஜின் கொஞ்சம் ஆஃப் இருந்தாரு, மற்றபடி இட் வாஸ் ஓகே. அப்புறம் ரசிகன் திவாகர் பாட்டு செலக்ஷன் கூட ஃபினிஷிங் நல்லா பாத்தீங்களா? பண்ணியிருந்தாங்க, பாட்டு செலக்ஷன் நல்லா வாட்டர் பண்ணியிருந்தாங்க. மெலன் ஸ்டார் திவாகர் எதுன்னு போடுறாங்க. எல்லாரும் ட்ரோல் பண்ணிடுறாங்க, அந்த ஆள் வாழ்ந்து போயிட்டே இருக்காங்க அவன் அதனால. எங்கேயோ போயிட்டு இருக்கான். இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு பண்ண அந்த சின்ன சின்னதெல்லாம் எவ்வளவு பெருசா இம்பாக்ட் ஆகும்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாக்குறேன், டேய் டேய் என்னடா இப்படி போடுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. வேர்ல்டு ஃபேமஸ் வாட்டர் மெலன் ஸ்டார்னு போடுறாங்க. ரசிகன் ஒருத்தர் வெளிய வச்சு அவனை கூவி கூவி வச்சிருக்கிறாரு, பாவம் அந்த ஆளுக்கு தான் வயிறு எரி. ஒரு ஜிஎம்னு ஒருத்தர் போட்டு இவனை போட்டு அடி அடி போடணுங்கிறாரு, இவன் பாட்டுல வாழ்ந்து போயினே இருக்கிறான் விஜய் டிவில. யாராவது பேசிட்டீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கிட்டீங்கன்னா கீழே ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு, மேல எடுக்கலாம். நான் போறேன். அப்புறமா ரிக்வஸ்ட் திருப்பி கொடுங்க. ரெக்வெஸ்ட் கொடுங்க. ஓகே பேசுங்க. ஜான் பேசுனாங்களா? சொல்லுங்க. பிக் பாஸ்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?